Hello everyone, I'm Renuka, audiologist and speech language pathologist by Lotus Care Rehab. நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஆட்டிசம்காக தெரப்பி எடுத்துக்கிட்ட ஒரு பேரண்ட்டுடைய ஃபீட்பேக்கை பார்க்கலாம். வணக்கம். என்னோட குழந்தையோட வயசு 3.5 வயசு ஆகுது இப்போது. அவங்க ஒரு வயசுலேருந்தே அவங்க ஐ கான்டாக்ட் இல்லை, நேம் சொன்னால் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இது மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போனோம். அவங்க இந்த மாதிரி செக்கப் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஆட்டிசம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. இந்த நேம் இதெல்லாம் எங்களுக்குலாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு என்ன பண்ணுறது, இதுக்கு மெடிசன்ஸ் இருக்கா, இது ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணணுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ கூட அவர் ஃபஸ்ட்டு இதை ட்ரஸ்ட் பண்ணல. நீ குழந்தைய நீ நம்ம குழந்தைய தப்பாக நீ திங்க் பண்ணாத, அந்த மாதிரி இதுதான் சொன்னாங்க. நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ பார்க்குறப்ப இந்த தெரப்பினால தான் கொஞ்சம் க்யூர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறையா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு மெடிசன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ தான் மேமோட சேனல் பார்த்தேன். அதில் ஒரு பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதில் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப ஹோப் இருந்துச்சு. உடனே என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லி புரிய வச்சேன். அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஓகே, உடனே நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். உடனே ஒரு வித்தின் ½ அன் ஹவர்லேயே மேம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்குமே இது சரி வருமா, ஏன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க. அதில் பண்ணாதப்போ எனக்கும் கொஞ்சம் ஒன்றும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். இது பண்ணுவானா, ஏன் பண்ண மாட்டேங்கிறா, இது சிம்பிளாக இருக்கே, இவன் ஏஜ்லேயே ஏன் பண்ணலை, மற்ற குழந்தைங்க இருக்காங்க, இவங்க நம்ம குழந்தைங்க ஏன் பண்ணலை, அந்த மாதிரிலாம் ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். ஈவன் அவங்க ஒரு தெரபிஸ்ட், அவங்களுக்கு மட்டும் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்போ எனக்கு நல்லா கவுன்சிலிங் கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப கைட் பண்ணாங்க. அஸ் ஏ சிஸ்டராக நிறைய என் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, என் குழந்தை பற்றி என்ன நான் ஸ்ட்ரெஸ்ஸாக நினச்சிட்ருக்கேனோ, ப்ராப்ளம்லாம் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கேனோ, நான் உடனே அவங்கக்கிட்ட கன்வே பண்ணிவிடுவேன். அவங்க அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஏதாவது அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் எனக்கு ஹோப் வந்துச்சு. ஓகே, பண்ணலான்ட்டு உள்ளார போனோம். இப்போது 3 months ஆகுது. இப்போ தம்பி நேம் கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், ஐ கான்டாக்ட் பண்ணுறான். ஆக்சுவலி நாங்கள் ஸ்பூன் ஃபீடிங் தான் கொடுத்துட்ருந்தேன். கையில் இப்போ கொடுக்குறேன், சாப்பிட்றான். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி கம்மாக ஒரு மாதிரி எதாக இருந்தால் ஸ்டிக்கியாக இருக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. சம்டைம் இப்போ அவனுக்கு பிடிக்கிற திங்ஸ்லாம் தொட ஆரம்பிக்கிறான். எனக்கு ஏதோ சேஞ்சஸ் தெரியுது, எனக்கு அதில் நான் பார்த்துட்ருக்கேன். பட் இப்போ என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இது என்னன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. இது பேர் என்ன, இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப டெப்ரெஷனில் இருந்தேன். ஒரு பேரண்ட்டோட ஃபீட்பேக்கை பார்த்த அப்புறம் தான் எனக்கு அதில் ஹோப் நான் மேமை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் சில பேர் உங்களுக்கு ஏதாவது தோணணும், பேசணும், இதை பற்றி தெரியலனா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம்.